கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அற்புதமான ஜனவரி மாதத்தினுடைய 6ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அங்கே 6ஆம் வசனத்திலும் தொடர்ச்சியாக 9ஆம் வசனங்களிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது சோம்பேறி என்ற வார்த்தையை கவனிக்க முடியும். 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்திற் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எவ்வளவு அழகான ஒரு பாடம் எறும்பினிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓ சோம்பேறியே, go to the end. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் சின்ன உயிரினங்கள் தானே, எறும்பு தானே என்று நம்ம நினைத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பார், சோம்பேறி தானே நீ, போய் எறும்பை போய் பார். உன்னுடைய வழிகளை நீ யோசித்து பார், கன்சிடர். நீ உன்னுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார். சரியான ஒரு புத்தியை பயன்படுத்து. நீ எவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில சோம்பேறித்தனமாக இருப்பாய். 9ஆம் வசனம், நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? சோம்பேறித்தனமான மனிதர்களை தேவனால் ஆசீர்வதிக்க இயலாது. சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் நான் தூங்குறேன், தூக்கம் பலருக்கும் வரவில்லை என்று சொன்னால் பலரும் தூக்க விரும்பிகளாக இருக்கிறார்கள். கடின உழைப்பாளிகள் கவனியுங்க, ஏங்குகிறோம். ஐயோ கார்லையே, ஐயோ விமானத்தில் போக முடியலையே, ஐயோ பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியவில்லையே, ஐயோ என்றெல்லாம் ஏங்குகிறோம். பட் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஏக்கத்திற்கு இணையான உழைப்பு நிச்சயம் நமக்கு அவசியம். நம்ம எல்லாருக்குமே ஏக்கம் இருக்கிறது, எல்லாருக்கும் ஏக்கம் இருக்கிறது. உயர வேண்டும், மேன்மை. உழைப்பை மாத்திரமல்ல, உழைப்பதை ஞானமாய் உழைக்க வேண்டும். சரியான இடத்திலே நம்முடைய உழைப்பை நாம் செலுத்த வேண்டும். ஞானமாய், கவனமாய், நன்றாக. பிள்ளைகள் படிக்கும் பொழுது நன்றாக படியுங்கள், கடினமாய் உழைத்து படியுங்கள், நேரம் எடுத்து படியுங்கள். நல்ல கல்வி உங்கள் வாழ்வில் எதிர்காலத்தை சிறப்பாக திட்டமிட உதவியாக அது மாறும். இன்றைக்கு அநேக பெரியவர்கள் உழைக்க தயாராகிவிட்டார்கள். ஆனால் அந்த நாட்களிலே பட்டை தீட்டாமல் போனபடினால், அதாவது சரியான முறையிலே கற்றுக்கொள்ளாமல் போனபடினால் இன்றைக்கு கல்வி ஒரு பற்றாக்குறையாக மாறிவிட்டது. அது மழுக்கையான கத்தியை போல ஒவ்வொரு மனிதரையும் மாற்றி விடுகிறது. இன்றைய தலைமுறைக்கு கல்வி என்பது மிக பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே அது உங்கள் கைகளில் கிடைக்கிறது. எவ்வளோ பெரிய பணக்கார கல்வியையும் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் இந்த நாட்களில் உருவாக்குகிறார். கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளும் பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், ஞானமாய் கற்றுக்கொள்ளுங்கள். சோம்பேறித்தனமான சிந்தனைகள் வேண்டாம். குடும்பங்களிலே எப்பொழுதும் தூங்குகிறவர்களை உற்சாகப்படுத்தாதிருங்கள், எழுப்பி விடுங்கள். உற்சாகம் அடைவோம், உற்சாகம் அடைவோம். எறும்பினிடத்தை போய் பாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஞானம் நமக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் நமக்கு ஞானம் தருவாராக. காட் பிளஸ் யூ அன்பானவர்களே. இந்த நாள் ஒரு இனிய நாள். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.